இந்த குடும்ப அரசியல் பண்ணுறவங்கலாம் வந்து இதை கேள்வி கேட்குறது எவ்வளோ ஒரு அநாகரிகம்னு முதல்ல புரிஞ்சுக்க சொல்லுங்கள். எந்த ஒரு நெப்போ கிட்டையும் கொண்டு வந்து வைக்கல. நல்லா கேட்டுக்கோங்க, எந்த ஒரு நெப்போ கிட்டையும் கொண்டு வந்து வைக்கல. அவ்வளோ பெரிய ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியோட குரூப்போட ஒரு சிஇஓ. ஸோ அவரோட கான்டாக்ட் பேஸ் எப்படி இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு மேபி அவரால் வந்து கர்நாடகா மினிஸ்டர்ஸோடய பேச முடியும். தமிழ்நாட்டில் அப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஆள் இல்லவே இல்லையா? தமிழகத்தில் ஒரு தமிழ் பேசும் ஐஏஎஸ் இல்லையா? என்ன லாஜிக்கு? நான் சொல்ல போகிற வேலையை செய்ய போகிற ஆள் அவர். யார் கூட எனக்கு நல்ல ரேப்போ இருக்குமோ, எனக்கு யார் மேலே 100% ட்ரஸ்ட் இருக்குமோ அவங்களும் அதுக்கு அப்பாயிண்ட் பண்ணணும். அவர் லெட்டரை கொண்டு போகிற ஒரு பிரதிநிதி, அவருக்கு அதுதான் பவர். அந்த ரெகக்னிஷனை புரியாமல் நான் தான் கேட்குறேன், திரும்ப கேட்குறேன்னே, தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லாத இடமா, நீங்கள் குடும்பத்துக்குள்ளே போடாத போஸ்டிங்கா? நாங்கள் Max Gold, cash for gold. Call 044 4545 4545. அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கனடாவை சேர்ந்த ஒரு தயாரிப்பாளர், அவருக்கு வந்து டெல்லி பிரதிநிதியாக தமிழக அரசு வந்துட்டு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா இருந்தது. நிறைய தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்கிறத பார்க்க முடிஞ்சது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா சிடிஆர் அவர்கள் வந்து இதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காரு. பட் தமிழகத்தில் ஆளே இல்லையா அப்படிங்கிறது தான் இப்போ ஃபஸ்ட்டு கேள்வியாக இருக்குது. இல்லை, எனக்கு தெரிஞ்சு கேள்வி கேட்குறவங்க எல்லாருக்கும் ஒரே பதில் தான். சிடிஆர் என்ன சொன்னதை தாண்டி நான் ஒன்றும் சொல்லிட்டு போகிறதில்ல. ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆறுதலான விஷயம், நல்ல வேளை நான் தன்னுடைய 2வது மனைவியோட பொண்ணுக்கோ 3வது மனைவியோட மச்சானுக்கோ கொடுத்துல இல்லையா, அது வரைக்கும் முதல்ல சந்தோஷப்பட்டுக்கலாம். இந்த குடும்ப அரசியல் பண்ணுறவங்கலாம் வந்து இதை கேள்வி கேட்குறது எவ்வளோ ஒரு அநாகரிகம்னு முதல்ல புரிஞ்சுக்க சொல்லுங்கள். 2வது, அந்த டெல்லி மேலிட பிரதிநிதின்றது எப்படிப்பட்ட ஒரு வேலைன்னா, அந்த இடத்துல வரக்கூடிய இங்கேருந்து போகக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோ மினிஸ்டர்ஸோ அங்கே ஒரு மீட்டுக்கு போகிறாங்க, அங்கே ஒரு சம்மிட்டுக்கு போகிறாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு அந்த இடத்த வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய அந்த தமிழ்நாடு ஹவுஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது. தமிழகத்தில் வந்து இப்போ லெட்டர் எழுதுகிறாரு சிஎம் பிஎம்முக்குன்னு சொன்னால் அதை கொண்டு போய்ட்டு அவங்ககிட்ட கனெக்ட் பண்ணுறது. இதெல்லாம் தான் அவங்களோட முதன்மையான வேலையாக இருக்கும். எந்த ஒரு டிஸ்கிரிஷனரி டிசிஷன் எடுக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு கிடையாது. அந்த மாதிரியான ஒரு போஸ்ட்டு கிடையாது. அப்போது எனக்கு தெரிஞ்சு எப்படிப்பட்ட ஒருத்தர் அங்கே இருக்கணும்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கணும், கான்டாக்ட்ஸ் நல்லா ரீச்சபிளாக இருக்கிறவங்களா இருக்கணும். இப்போ 2வது, நம்ம எந்த பிரச்சனையோட ஒரு டானில் இருக்கிறோன்னா, இந்த மேகதாது இஷ்யூ வந்து எவ்வளோ பெருசாக பேசிகிட்டு இருக்கோன்னு பார்க்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் பேரே ஒரு இடத்துல ஒரு டிபேட்டில் ஒருத்தர் சொன்னார், என்ன மாதிரி ஒருத்தர் அங்கே அனுப்புகிறாங்கன்னு வச்சுப்போம், தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்ப்பா, பேசுவார்ப்பா, இவர் ஏன்ப்பா போடலன்னு ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமாக அக்கறையை என்னை பற்றி கேட்டார். நான் கேட்குறேன், நான் போனேன்னா கர்நாடகா கேபினெட்லேருந்து ஒரு 2 அமைச்சருங்க வராங்க. அவங்க போயிட்டு கர்நாடகாவிலேருந்து அது ஒரு நேஷ்னலிஸ்ட் பார்ட்டி ரூல் பண்ணுற ஒரு ஸ்டேட், அவங்க போய் ஒருத்தரை பார்க்குறாங்கன்னா என்னால் இவங்களையும் அவங்களையும் ஆக்சஸ் பண்ண முடியுமா, இல்லை எங்கள் தமிழ்நாட்டு சிஎம் கொடுத்த லெட்டர் வச்சுட்டு நிற்க முடியுமா? ஆன் த அதர் ஹேண்ட், ஜஸ்ட் இமேஜின், இப்படிப்பட்ட ஒருத்தர் கான்டாக்ட் வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கக்கூடிய ஒருத்தர், ஒரு லேர்னட் மேன், ஹி இஸ் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அவ்வளோ பெரிய ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியோட குரூப்போட ஒரு சிஇஓ. ஸோ அவரோட கான்டாக்ட் பேஸ் எப்படி இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு மேபி அவரால் வந்து கர்நாடகா மினிஸ்டர்ஸோடய பேச முடியும். இப்போ இந்த கர்நாடகாவில் வரக்கூடிய இந்த மேகதாது இஷ்யூக்கு நிறைய தீர்வு இருக்குது. நம்ம ஹோசூர் பக்கத்துலேயே அந்த டேம் கட்டுறதுக்கே ஒரு வயபிள் சொல்யூஷன் ஒன்று இருக்குது. ரீசெண்டாக நான் அது கூட படித்தேன். அதை கட்டும்போது என்ன ஆகும்னா, அந்த ஹைடல் பவர் ஸ்டேஷன் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடும். தமிழ்நாடு வில் ஆப்ரேட் தட் ஹைடல் பவர் ஸ்டேஷன். தமிழ்நாடும் தண்ணி திறந்துக்கலாம், கர்நாடகாவும் தண்ணி திறந்துக்கலாம். கர்நாடகாவுக்கு எதுக்கு தேவை? குடிக்க தேவை. பெங்களூருக்கு அந்த நீடு அதை பார்த்துக்கும். தமிழ்நாட்டோட விவசாயத்துக்கு பார்த்துக்கும். டேம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ தமிழ்நாட்டோட தண்ணி வந்து உள்ளே வந்துடும். இங்கே நம்ம வந்து அட் த டிஸ்போசல் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கும். அது இப்படி ஒரு தீர்வு இருக்குது அந்த ராசிக்கல் அப்படின்ற ஒரு இடத்து பக்கத்தில். ஸோ இது போல் ஒரு சொல்யூஷனை வந்து அங்கே ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கும் வின் சிச்சுவேஷனாக, கர்நாடகா நீங்கள் பெங்களூர் தண்ணி தானே கேட்குறீங்க, பண்ணிக்கலாம், தமிழ்நாடும் சேஃபாக இருக்கும், கரண்ட்டும் வந்துடும். இப்போ என்ன மெரிட்னா, கரண்ட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துடும். இது மாதிரி ஒரு ப்ரொப்போஸ்டு சிச்சுவேஷன் இருக்குன்னா, இதை கொண்டு போய் பேசி, we know how politics works, the messenger is more important than the message. அப்போ அந்த மெசேஞ்சர் எப்படி இருக்கணுன்றது முதல் கேள்வி. ஸோ நீங்களே பாருங்கள், நாங்கள் எந்த ஒரு நெப்போ கிட்டையும் கொண்டு வந்து வைக்கல. நல்லா கேட்டுக்கோங்க, எந்த ஒரு நெப்போ கிட்டையும் கொண்டு வந்து வைக்கல. 2வது, ஒரு மெரிட்டோரியஸான ஒருத்தர் அந்த வேலைக்கு கரெக்டாக இருப்பார்னு வைக்கிறோம். 3வது, ஒரு டிஸ்கிரிஷனரி போஸ்ட், அவங்க அப்படி டிசிஷன் எடுக்க போகிறவங்களாம் கிடையாது, ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டாக இருக்க போகிறோம். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை, இது நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்துட்டு கேட்குறப்ப கரெக்டான ஒரு பாயிண்ட் அப்படின்னு தோணுது. பட் அங்கே அந்த மாதிரி பர்சன் யாருமே தமிழகத்தில் இல்லையா அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் கேள்வி. கர்நாடகத்திலேருந்து தான் ஒருத்தரை எடுத்துகிட்டு வரணுமா அப்படிங்கிறது தான். மேபி வந்துட்டு அங்கேயுமே இன்ஃப்ளூயன்ஸ்லாக இருக்கிற ஆள் வந்து தமிழகத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவங்க கேட்குற கேள்வி என்னென்னா, ஏன் தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு அந்த அந்த விஷயத்தை நீங்கள் வந்து கொடுக்கல அப்படிங்கிறதா ஃபஸ்ட்டு பாயிண்ட். அந்த புள்ளியில் தான் எல்லாரும் இணைகிறாங்க. தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்கும்போது
கர்நாடகத்துலேருந்து எதுக்குப்பா நியமிக்கணும் அப்படின்னு. அதுக்கு இவர் சொல்லியிருக்கிறாரு சீனியர் அவர்கள், அவர் வந்து கர்நாடகம் கிடையாது, பேஸ் வந்து ஆந்திரா. எனிவேஸ் அவர் வந்து தமிழகத்தை சேர்ந்தவர் கிடையாது அப்படிங்கிறது தான். தமிழ்நாட்டில் அப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஆள் இல்லவே இல்லையா? இந்த போஸ்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா, இது வந்து அட் த ட்ரஸ்ட், சிஎம் உடைய ட்ரஸ்ட், அது த ப்ளஷர் ஆஃப் த அப்பாயிண்ட்ரி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னா வந்து இவருடைய கருத்துக்களை அங்கே கொண்டு போய் சேர்க்கும்போது இவருக்கான ட்ரஸ்டடான ஒரு பர்சனாக இருக்க முடியும். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, இப்போது நம்ம ஊரில் நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஆனால் சில கீ பொசிஷன்ஸில் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒருத்தரை கொண்டு வந்து, ஒரு டிஜிபியாக இருக்கட்டும், ஒரு கேபினெட் அமைச்சராக, கேபினெட் செக்ரட்டரியாக இருக்கட்டும் கொண்டு வந்து வைப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவங்க வந்து வேறு ஸ்டேட் ஆஃபீஸராக இருப்பாங்க. என்ன கேள்வினா, தமிழகத்தில் ஒரு தமிழ் பேசும் ஐஏஎஸ் இல்லையா? என்ன லாஜிக்கு? நான் சொல்ல போகிற வேலையை செய்ய போகிற ஆள் அவர். அவருக்கு எனக்கு யார் வந்து நல்லா புரிதல் இருக்குமோ, யார் கூட எனக்கு நல்ல ரேப்போ இருக்குமோ, எனக்கு யார் மேலே 100% ட்ரஸ்ட் இருக்குமோ அவங்கள நான் எதுக்கு அப்பாயிண்ட் பண்ணணும்? இவர் டைம் டெஸ்டட் ஃப்ரெண்டு. அதுக்கு நான் விளக்கம் சொல்லணுமா? ஒரு கிரைசிஸான ஒரு சிச்சுவேஷனில் அவ்வளோ பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃப்ரெண்டுக்காக பார்த்து, அது முக்கியமாக எது முக்கியமான ஃப்ரெண்டு தான் முக்கியம்னு சூஸ் பண்ண ஒருத்தர் இருக்கார்ல, இவரை விட ஒரு ட்ரஸ்டட் ஃப்ரெண்டு யாராக இருக்க முடியும் அந்த இடத்துக்குன்னு எனக்கே பர்சனலாக தெரியல. யாராக இருந்தாங்கன்னா சொல்லுங்கள். இப்போ இந்த இடத்துல நான் எடுத்து கேட்கணும் மாதிரி தான் எனக்கும் 1000 கேள்வி வருது. தமிழகத்தில் ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர், அவர் மேலே ஒரு இடி கேஸ் வருது. அரெஸ்ட் பண்ணும்போது வண்டியில் படுத்து கூட கை கால் வச்சு அழுதாரு. அவர் தம்பி ஏன் போய் கேரளாவில் ஒளிஞ்சார்? தமிழகத்தில் ஒளி இடமா இல்லை? கேள்வி கரெக்டுங்களா? தமிழகத்தில் எவ்வளோ ஒளி இடம் இருக்குது, ஏன் போய் கேரளாவில் ஒளிஞ்சிங்க? தமிழகத்தில் எவ்வளவோ நல்ல இடங்கள் இருக்குது, ஏன் துபாய்க்கு போகிறீங்க நீங்கள் வெக்கேஷனுக்கு? ஏன் துபாயில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்குறீங்க? ஏன் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஸ்வீடன் போகிறீங்க? தமிழகத்தில் தான் எல்லாமே இருக்கே. இது ஒருத்தருடைய ட்ரஸ்ட் பேஸ் பண்ண விஷயம், அவருடைய இஷ்டம். பாயிண்ட் என்னன்னா, அவரை முதல்வராக தேர்ந்தெடுத்திருக்க மக்கள். யூ ஆர் ரைட். ஸோ அது வந்து நீங்கள் சொல்கிறது எல்லாமே ரைட். ஒரு பொசிஷனில் வந்து நமக்கு கம்ஃபர்ட்டாக நம்பிக்கையான ஆட்களை அந்த இடத்துல உட்கார வைக்கிறதுங்கிறது ரொம்ப கரெக்ட். ஆனால் இவர் போகிறது வந்து ஒரு அரசு பிரதிநிதியாக போகிறாரு. இவர் பிஸ்னஸ் பண்ணுறது வந்து கர்நாடகாவில் பிஸ்னஸ் பண்ணுறாரு. அங்கே பெரிய ப்ரொடியூசர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து எப்படி வந்து கர்நாடகத்துக்கு ஃபேவராக இல்லாமல் ஒரு விஷயத்த பண்ணுவார்? அதுதான் அந்த வேலையோட விஷயமே. இப்போ அவர் வந்து அவருக்கு ஒரு டிஸ்கிரிஷன் இருந்ததுன்னா இந்த பிரச்சனை வரலாம். நான் என்ன கேட்குறேன், அங்கே டிஸ்கிரிஷனே கிடையாது, சிஎம்மோட தானே கால். இப்போ தமிழ்நாட்டுக்காரர் தானே சிஎம். இப்போ கர்நாடகா எந்த லாபியும் நடக்காது. நான் ஆன் த அதர் ஹேண்ட் நான் இப்படி சொல்கிறேன், இப்போ இவருக்கு இந்த அங்கீகாரம் கொடுத்துருக்கிறது தமிழ்நாடு. இப்போ இவர் யாருக்கு ஃபேவராக ஒர்க் பண்ணுவார்? அவரோட ஃப்ரெண்டுக்கும், அவருக்கு எந்த ஸ்டேட்டோட ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்காரோ அவங்களுக்கும். இப்போ இவர் யாருக்காக பேசுவார் நான் கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன், சிஎம் ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புகிறாரு, இவர் ஒரு அரசு தூதுவர் மாதிரி கன்சிடர் பண்ணுங்க. இப்போ அவரால் ரீச் பண்ணக்கூடிய இடம் தான் மேட்டர்ஸ். லெட்டரில் இருக்க மேட்ரு சிஎம் எழுதுனது தான், அது மாறாது. ஸோ எண்ட் ஆஃப் தி டே இது வந்து ஒரு டிஸ்கிரிஷனரி போஸ்ட். அது சிஎம் உடைய விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ், அவர் தான் முடிவெடுக்க போகிறது அவர். அந்த லெட்டர் அவருது, அவர் லெட்டரை கொண்டு போகிற ஒரு பிரதிநிதி, அவருக்கு அதுதான் பவர். அந்த ரெகக்னிஷனை புரியாமல் நான் தான் கேட்குறேன், திரும்ப கேட்குறேன்னே, தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லாத இடமா, நீங்கள் குடும்பத்துக்குள்ளே போடாத போஸ்டிங்கா நாங்கள் கேட்குறோமா? நாங்கள் கேட்குறோம், அது மெரிட்டில் இல்லைன்னு கேட்குறோம். ஆனால் இது நான் ஒரு மெரிட்டாக தான் பார்க்குறேன். அப்போ இது அவர் டைம் டெஸ்டட் ஃப்ரெண்டுன்றது தான் அந்த மெரிட்னு. ஓகே, இது வந்துட்டு ஒரு பிக் மூவ் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் எடுத்துக்கலாமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து முன்னாள் சிட்டி கமிஷனரை ஒரு முக்கியமான பொறுப்பில் வந்து உட்கார வச்சப்பையும் வந்துட்டு வெளியில் என்ன பேசினாங்கன்னா ஒரு பிக் மூவ், இதுக்கு பின்னாடி ஒரு பிளே இருக்குது அப்படின்னாங்க. அப்போ இதையும் அப்படி தான் நாங்கள் எடுத்துக்கணும். ஆமாம், இங்கே நாங்கள் பண்ணுற எல்லாத்துலேயுமே வந்து ஒரு காரணத்தோடு தான் பண்ணுறாரு. நான் பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயத்த ஒன்று பார்த்தா கூட அதுக்கு பின்னாடி வந்து ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு லாங் ஸ்டாண்டிங் விஷயம் ஒன்று இருக்குன்னு போது ஆப்வியஸ்லி இதுக்குள்ளே இருக்கும். ஏன்னா நான் சொல்கிறது வந்து என்னுடைய ஹைட்டுக்கு நான் தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன். தேர் குட் ஈவன் பி எ மச் பெட்டர் காஸ். அது என்ன தெரியாது. எண்ட் ஆஃப் த டே இது அவரோட உரிமை. அதுக்குள்ளே கேள்வி கேட்குற உரிமையே உங்களுக்குலாம் கிடையாது. அப்புறம் எப்படிங்க வரீங்க? அப்படி பதிலுக்கு உங்களை நாங்கள் கேள்வி கேட்டோம்னா உடனே அதுக்கும் சேர்ந்து கல்யாண வீட்டில் ஒப்பா வைப்பீங்களான்னு கேட்குறேன். Max Gold, cash for gold. Call 044 4545 4545. அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.